பிடித்த சீரியல்களின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கொரியர் தம்பி, தம்பி, கொரியர் தம்பி, தம்பி, உன்னதான். இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க இருக்க. என்னங்கய்யா? செல்வம் பேருக்கு கொரியர் வந்திருக்குல? ஆமா. அதுல அவன் போன் நம்பர் இருக்கும் பாரு. அது நாட் ரீச்சபிள்ல இருக்குங்கய்யா. அவனே நாட் ரீச்சபிள் தான் இருக்கான். சரி, நான் அவன் அட்ரஸ் கொடுக்குறேன். அந்த அட்ரஸ்ல இந்த கொரியர் கொண்டு போய் கொடுத்துறீங்களா? பக்கத்துல இருந்தா சொல்லுங்க, கொடுத்துறேன். பக்கத்துலதான் சொல்லுங்க. நோட் பண்ணிக்கப்பா. 8/1 ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், நேரு நகர், வலசரவாக்கம். கொண்டு போய் கொடுத்துருப்பா. சரிங்கய்யா, நான் கொடுத்துறேன். மறக்காம கொடுத்துருப்பா, முக்கியமான கொரியர். கண்டிப்பா. சரி, தேங்க்ஸ் தம்பி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல கௌரி, கேட்ட புடிச்சு தொங்குனா ஆர்ட்டுக்கு நல்லதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அதான் இப்ப புரியுது செல்வத்துக்கு போய் சொல்ற பழக்கம் எங்க இருந்து வந்துச்சுன்னு. என்ன மகா வீட்டு அட்ரஸ்க்கு கொரியர்காரன் அனுப்புறீங்களா? இங்க பாருங்க, எனக்கு விசுவாசமா இருக்க முடிஞ்சா மட்டும் இந்த வீட்ல இருங்க, இல்லன்னா கிளம்பி போயிடுங்க. என்னாச்சு கௌரி? வழக்கமா வர முட்டி வலிதான். அதான் வீட்டுக்குள்ள தைல வச்சிருக்க, எடுத்து தேய்ச்சிக்க வேண்டியது. நேத்தோட தீந்து போச்சு. அவன் இருந்தா வாங்கி கொடுப்பான். இப்பதான் நம்மளே வேண்டாம், நம்ம பொண்டாட்டி பின்னாடி போயிட்டானே. அவனுக்கு அம்மா முட்டி வலியா ஞாபகம் இருக்க போது எல்லாம் நான் வாங்கி வரோம். இதோட நீ சாப்பிடுறது 8வது இட்லி. உனக்கு எங்க வலிக்குது? எனக்கு வலிக்காம நீ சாப்பிடுறது என் இட்லியும் சேர்த்துதான். என்னடி இவள நான் சாப்பிடுறதெல்லாம் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கா? ஏன் இட்லியை சாப்பிட்டு நீ என்ன பத்தியே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? அடிக்க வரா? ஏய், சண்டை போட்டுக்காம சாப்பிடுங்க. ஒழுங்கா சாப்பிடு. அம்மா, நாங்க கிளம்புறோம்மா. இதோ வரேன் மகா. என்னங்க? எங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா? இந்தாங்க மாப்பிள்ள. இந்த மகா, நான் காஃபி எடுத்து வரேன். ஏங்க என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, முதல் முறையா அம்மா கிட்ட சொல்லாம ஆபீஸ்க்கு போறேன். சார், வீட்ல யாராவது இருக்கீங்களா? செல்வங்கிற பேருக்கு கொரியர் வந்திருக்கு. என் பேர்ல எங்க எப்படி கொரியர் வரும்? செல்வங்கிறது நான் தான். ஆனா இந்த வீட்டு அட்ரஸ்க்கு யார் கொரியர் அனுப்பிச்சா? நீங்க கொடுத்துருக்க அட்ரஸ் தான் சார் நான் போனேன். ஆனா அங்க ஒரு அம்மா செல்வனுங்க யாருமே இல்ல. அந்த பேரை சொல்லிட்டு இந்த வீட்டு பக்கமே வராதுன்னு திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. இதுல சைன் பண்ணுங்க சார். இனிமேலாவது கரெக்டான அட்ரஸ் கொடுங்க சார். தம்பி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு யார் கொடுத்தா? அந்த வீட்டில் ஒரு பெரியவர் இருந்தாரு, அவர் தான் சார் கொடுத்தாரு. என்னாச்சு மகா?
அது அத்தை இன்னும் எங்க மேல கோவமா தான் இருக்காங்க. ஏமா என்ன ஆச்சு? இந்த பார்சலை கொண்டு போன பையன்கிட்ட அத்தை செல்வம்னு யாரும் இந்த வீட்டுல இல்ல, அந்த பேரை சொல்லி யாரும் இந்த வீட்டுக்கு வராதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க, எனக்கு ஒண்ணு தோணுது, சொல்லட்டுமா? உங்க மேல இருக்கிற பாசத்தினாலையும் உங்க பிரிவை தாங்கிக்க முடியாமலும் தான் அத்தை இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அத்தையை பிரிஞ்சு எவ்வளவு வருத்தத்துல இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நேத்து நைட்டு நீங்க சரியா சாப்பிடல, தூக்கத்துல கூட அம்மா அம்மான்னு புலம்பிட்டே இருந்தீங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போதைக்கு நீங்க வீட்டுக்கு போய் அத்தை கூடயே இருங்க. அவங்க என்ன எப்போ புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு கூப்பிடுறாங்களோ அப்ப வந்து என்ன கூட்டிட்டு போங்க. அத்தையை நினைச்சு நீங்க வருத்தப்படுறத பார்க்கும்போது என்னால தாங்கிக்க முடியலங்க. ஏன் மகா, நான் எங்க அம்மாவை பிரிஞ்சு உங்களோட இங்க வந்து இருக்கிறது நான் எடுத்த தப்பான முடிவோ இல்ல அவசரத்தில் எடுத்த முடிவோன்னு நினைக்கிறீங்களா? இல்ல மகா, இப்பவும் சொல்றேன், உங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். எங்க அம்மா பேச்சு மீறி நான் இங்க வந்து இருக்கிறது 100க்கு 100 நேரத்தை சரியான முடிவு தான். நான் தெளிவா எடுத்த முடிவு தான். ஆனா நான் இங்க வந்த பிறகுதான் ஒரு அம்மாவை பிரிஞ்சு இருக்கிறது முடியுங்கிறத இயல்பான விஷயங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்காக நீங்க உங்க மனசுல குற்ற உணர்ச்சி எல்லாம் வளர்த்துக்காதீங்க. விஷயம் என்னன்னா, எங்க அம்மாவுக்கு மூட்டு வலி பிரச்சனை இருக்கு. அவங்க மருந்து தீர்ந்து போச்சு. அவங்களுக்காக ஆர்டர் பண்ண மூட்டு வலி தைலம் தான் இது. அந்த கொரியர் தான் வந்திருக்கு. அதை பிரிச்சு கூட பார்க்காம செல்வம் இந்த வீட்டில் யாரும் இல்லைன்னு அவங்ககிட்ட சொல்லி அமைச்சிருக்காங்க. பரவாயில்ல, விடுங்க, நம்ம கிளம்பலாமா? நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா மகா? என்னதான் இருந்தாலும் அவங்க உன்னை வீட்டு விட்டு அனுப்பிச்சதெல்லாம் ரொம்ப அநியாயம்டி. மகா மேல எந்த தப்புமே இல்ல, எல்லா தப்புமே நான் தான் செஞ்சேன்னு அவரு அவங்க அம்மா கிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டாரு. ஆனா அதை அவங்க ஏத்துக்கவே இல்லை.